Hello friends, welcome to my channel. Basic embroidery stitches பார்த்துட்ருக்கோம். இப்போ அது ரன்னிங் ஸ்டிச் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இப்போ பேக் ஸ்டிச் பார்ப்போம். அதில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்படி பேக் ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் நீடில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த பாயிண்டில் எடுங்க. திருப்பி அந்த பேக்கில் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி நீடில் கீழே விடுங்க. அகெயின் கொஞ்சம் கேப் விட்டு முன்னாடி நீடில் எடுங்க. திருப்பி பேக்கில் ஃபில் பண்ணி முன்னாடி அதே அளவு கேப் விட்டு திருப்பி நீடில் எடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் பேக்கில் அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தாங்க பேக் ஸ்டிச். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அந்த கேப்பை ஃபில் பண்ணி திருப்பி நீடில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் திருப்பி எடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு எடுக்கணும். ஸோ இது பார்க்குறதுக்கு மெஷினில் நம்ம ஸ்டிச் போட்டால் முன்னாடி எப்படி வெளியில் தெரியும் அதேமாரி தான் இருக்கும். இது வந்து கெட்டி தையல்னு சொல்லுவாங்க தமிழில். நம்ம துணி எதுவும் கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து இந்த கெட்டி தையல் வச்சு தான், இந்த பேக் ஸ்டிச் வச்சு தான் தைப்பாங்க. இது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பேக்கில் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேக் ஸ்டிச் மட்டுமே வச்சு அழகாக ஒரு டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஒரு காட்டன் ப்ளவுஸ் அதில் வந்து இந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். நெக்லையும் ஸ்லீவ்ஸ்லேயும் இந்த டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது வந்து இந்த சாரியோட கலருக்கு ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த ட்ரேசிங் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் கார்பன் வச்சு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியாச்சு ஸ்லீவ்ஸ்லேயும் நெக்லையும். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ காமிக்கிறேன். ஒரு பாயிண்டில் எடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அடுத்த பாயிண்ட் அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இப்படி எடுங்க. எடுத்துகிட்டு பேக்கில் வந்து அதை கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் அதே டிஸ்டன்ஸில் திருப்பி வெளியில் எடுங்க. ஒவ்வொரு தடவையும் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அதேமாரி எடுக்கணும். ஸோ இது வெறும் இந்த அவுட்லைன் ஸ்டிச் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த டிசைன் போடுறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக போடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனில் பண்ணும்போது அந்த கர்வ்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா லீவ்ஸும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா லீவ்ஸும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் நெக்லையும் போட்டிருக்கிறேன்.
இது இப்போ ஸ்லீவ்ஸில் பாருங்கள், 2 ஸ்லீவ்ஸ்லேயும் ஒரே லீஃப் பேட்டர்ன் தான் ரிப்பீட்டடாக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சும் கற்றுக்கோங்க இந்த டிசைனில் அப்ளை பண்ணி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.